நாராயணா, பிராக்டிக்கல் ஜோக் ப்ளே பண்றேன்னு என்ன பார்க்க வந்தாங்க. நானும் பலிகடா மாதிரி நின்னையா. ஓஹோ, இருப்பா. நடந்ததெல்லாம் சொல்லி சஸ்பென்ஸ உடைச்சிடாத, அப்புறம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் சுவாரஸ்யம் போயிடும் இல்லையா? ஆனா ஒண்ணு நாராயணா, அவ திடீர்னு மயக்கம் போட்டான்னு நீ சொன்ன பாரு. ஆமா, நான் ரொம்ப பயந்துட்டேன்பா. நீ ஏன்பா பயந்த? இல்ல, நான் அவளை தொட்டது கூட கிடையாது. என்ன திடீர்னு மயக்கம்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன்பா. பக்கா சினிமாக்காரையா நீ? மயக்கம்னா மசக்கையா? சரி சரி, மேல சொல்லு. அனிதா, வீட்ல பாரதி ராஜா படத்துல வர மாதிரி நல்ல ஒரு கிராமத்து பொண்ணு, சரியான நாட்டுப்புறம். இவளை நான் கல்யாணம் வேற பண்ணிக்கணுமா? இவங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியலன்னு நினைச்சுக்கிட்டு ஜாடையா பேசுறாங்க. அப்ப உனக்கு சுபாவ பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? ஏன், அவ அழகா இல்லையா? அனிதா, காவேரி ஆறும் கிராமத்து குயிலும் பார்க்க அழகாத்தான் இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட்டா வச்சு நல்லா நின்று ரசிக்கலாம். கேமரா ஆங்கிள்லாம் செட் பண்ணி நல்லா அழகா காட்டலாம். அதுக்காக குடும்பம் நடத்த முடியுமா என்ன? அப்ப நீ யாரதான் கல்யாணம் பண்ணிக்க போற வாசு? நீ கிண்டலா? இத்தனை நாளா லவ் பண்றனே, எதுக்கு? யார? என்ன அம்மா இன்னைக்கு எக்கச்சக்க மூட்ல இருக்காப்புல இருக்கு. நான் சீரியஸா தான் கேக்குறேன் வாசு. ஓஹோ, நானும் சீரியஸா தான் சொல்றேன். உன் காது எடுத்து என் மார்ல வை, நல்லா கேளு. அது யாரு பேரை சொல்லி அடிச்சுக்குதோ அவங்களத்தான் நான் லவ் பண்றேன். லேப்டாப் லேப்டாப்னு எல்லாருக்கும் அடிக்கிற மாதிரி தான் அடிக்குது. அந்த பொண்ணு பேரு என்ன லேப்டாப்பா? விளையாடாத, நல்லா கேளு. இந்த இதயம் மட்டும் ஒரே ஒரு பேரை சொல்லி அடிச்சுக்கல. இதயத்துக்கு உணர்ச்சி எல்லாம் இல்ல, அது எந்த பேரையும் சொல்லாது. ஆனாலும் பயங்கரமான சினிமாக்காரன் தாயா நீ. சரி, அதை விடு, போதும் விளையாடுனது. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. யாரு உன் காதலி? அனிதா. கூப்பிட்டியா வாசு? பேரை சொன்னேன். வாட் டு யூ மீன்? என்னையா? என்ன அனிதா இப்படி ஷாக் ஆயிட்ட? என்னவோ முத தடவையா புஸ்தகத்துல லவ் லெட்டர் வச்சு கொடுத்த மாதிரி. நாம தான் ஆரம்பத்துல இருந்தே லவ் பண்றோமே. நம்மளா? பெர்ஹாப்ஸ் நான் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி, நான் இல்ல, நீ. என்ன சொல்ற நீ? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? நான் எப்பவாவது அப்படி சொல்லியிருக்கேனா? அப்போ நீ பழகுன பழக்கம்? ஒரு பொண்ணு நெருக்கமா பழகுனா அது பேர் லவ்வா? என்ன வாசு நீ என் கசின் மாதிரி வாசு. உன் கம்பெனி பிடிச்சிருக்கு. ஐ லைக் டு பி வித் யூ. ஐ லைக் டு டாக் டு யூ. ஐ லைக் யூ, பட் ஐ நெவர் லவ்ட் யூ. அனிதா, வாசு அப்செட் ஆகாத. எப்பவாவது அப்படி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணியிருந்தா. அனிதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். என்ன வாசு நீ ஆசைப்பட்டா வாங்குற பொருளா? நானும் ஆசைப்பட வேணாமா? நீ என்னை ஏமாத்திட்ட அனிதா, ஏமாத்திட்ட. சாரி வாசு, நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு ஏமாந்துட்ட. அப்போ நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? How can I? எனக்கு நீ ஏற்கனவே பையன் ரெடி. I love him. அவன் அமெரிக்கால இருக்கான். அடுத்த மாசம் கல்யாணம். அப்புறம் நான் அங்க செட்டில் ஆயிடுவேன். ஆனா வாசு, உன் கூட பழகின அந்த நாட்களை நான் மறக்கவே மாட்டேன். நான் இந்தியா வரும்போதெல்லாம் சந்திப்போம். அவர்கிட்ட உன்னை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். அவருக்கு நீ பிரதர் இன்லா மாதிரி. அனிதா. வாசு, எனக்கு என்னமோ நீ சுபா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லதுன்னு படுது. வரட்டுமா? இவ்ளோ நாள் நம்ம மீட் பண்ணிருக்கோம், ஒரு தடவை கூட நீ இத பத்தி பேசினதே இல்ல. என்னமோ சொல்லணும்னு தோணல, சர்ப்ரைசிங்கா இருக்கட்டுமே நினைச்சேன். இன்னைக்கு தானே இந்த லவ் மேட்டர் வந்தது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? வாசு, நான் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு மனைவியா வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயம் வருவா. வந்தப்புறம் பாரு, நீ பயங்கரமா குஷி ஆயிருவ. பாய், வரட்டுமா? ஆமா, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அது ஒரு பெரிய
நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த. நீ சிரிச்சத நான் பார்த்தேனா? அது சிரிப்பா சிரிச்சு. ஐயோ அப்பா, இப்போ உங்களை பார்த்தாதான் எனக்கு சிரிப்பே வருது. நான் ஏன் சிரிக்கிறேன்னு தெரியாமலே நீங்க சிரிக்கிறீங்களே. அது இல்லப்பா, சிரிக்க தெரிஞ்ச ஒரே மிருகம் மனுஷன் சொல்லி இருக்குல்ல. சந்தடி சாக்குல என்ன மிருகம் சொல்றீங்க பாத்தீங்களா? ஒரு ஜோக்குக்காக சொன்னேன். சரி, நீ எந்த ஜோக்குக்காக சிரிச்ச? பார்த்ததா, படிச்சதா, எதுக்காக சிரிச்ச? எதுக்காக என்ன சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்க? அனுபவிச்சது. பிராக்டிகல் ஜோக். பிராக்டிகல் ஜோக்கா? ஐயோ, உன் விஷயத்துல ரொம்ப டேஞ்சர் ஆச்சு. அது யார் மாட்டினது? வாசு. வாசுவா? கல்யாணத்துக்கு அப்புறம் அழவிட போறேன்னு நினைச்சேன். இப்பவே வா. என்ன பண்ண? சும்மா ரீல் விட்டேன், நம்பிட்டான். என்ன ரீல் விட்ட? நீ பொம்பளையே இல்ல ஆம்பளைன்னா? அப்பா, உனக்கு கேன்சர் 10 நாள்ல செத்துருவேன்ட்டியா? சி, அது பழைய டெக்னிக், இது புது மாடல். என்ன, அவனையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி பயமுறுத்திட்டியா? இல்லப்பா, அப்புறம் லவ்வே பண்ணலன்னு, அமெரிக்கா மாப்பிள்ள ரெடியா இருக்காருன்னு நம்பிட்டான். இல்ல அனிதா, இது விளையாடுற விஷயமே இல்ல. ரொம்ப விளையாட்டுத்தனமா பேசியிருக்க. அப்பா, நீங்க ஏப்பா சீரியஸ் ஆறீங்க? அவன் எப்படி அப்செட் ஆனான் தெரியுமா? அவன் முகம் போனதை பார்க்கணுமே. I thoroughly enjoyed it. இது என்ஜாய் பண்ற விஷயமே இல்ல. அவனோட உணர்ச்சி எனக்கு புரியுது. என்னப்பா நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க? நாளைக்கு பார்த்து கிளாரிஃபை பண்ணிட்டா போச்சு. நாளைங்கிறது 24 மணி நேரமா? அதுக்குள்ள என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஒன்னும் நடக்காதுப்பா. அதெல்லாம் வேணாம். முதல்ல வாசுவுக்கு போனை போட்டு விஷயத்தை சொல்லு. அட போங்கப்பா, ஒரு நாள் I must enjoy the fun. நோ மோர் ஃபன். முதல்ல போனை போடு. போங்கப்பா. மேபி வாசுவா இருக்கும். நீங்க போன் எடுங்க, வெயிட் பண்ண வைங்க. ஹலோ, யார்? ராமுவா? சொல்லுப்பா. அப்படியா? கண்டிப்பா வரோம்ப்பா, கண்டிப்பா வந்துருவோம். நாங்க வரத்துக்கு முன்னாடி பாடி எடுத்துட வேண்டாம்ப்பா, கண்டிப்பா வந்துருவோம். அப்பா, என்னப்பா ஆச்சு? பாம்பேல உங்க அத்தை ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாளப்பா. 40 வயசு தாண்டா ஆகுது அவளுக்கு. நாலு மணிக்கு ஃபிளைட். கிளம்பலாம். 10 நாள் காரியம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாம திரும்பி வருவோம். என்னப்பா இது திடீர்னு? விதிமா, விதி. வேற என்னன்னு சொல்றது? வேற என்ன சொல்றது? அழாதீங்கப்பா. சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி முதல்ல வாசுவுக்கு போனை போட்டு ஒழுங்கா நிஜத்தை எக்ஸ்பிளைன் பண்ணு. சரியா? பண்ணு.